தினமொரு வசனம். ரோமர் 12வது அதிகாரம் 9வது வசனம். உங்கள் அன்பு மாயமற்றதாயிருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். விளக்கம். அகத்தில் அன்பின் சிந்தை வேண்டும். அந்த அன்பின் சிந்தை வார்த்தைகளால் வெளிப்பட வேண்டும். அதே வேளையில் அன்பு நம்முடைய ஆக்கப்பூர்வமான செயல்களால் உண்மை என்று உறுதிப்பட வேண்டும். வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிருபையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம் என்று வேதம் சொல்கிறது. தேவன் மனுக்குலத்திற்காக கரிசனையான அன்பான ஏராளம் வார்த்தைகளை பேசியிருக்கிறார். ஆயினும் அவர் தம்முடைய அன்பை உறுதிப்படுத்தும்படி தொடர்ந்து நன்மையான காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். தேவன் தம்முடைய அன்பை வெறும் வார்த்தைகளின் மூலமாக மட்டுமல்ல, தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்கிறது. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். இந்த வேத அடிப்படையிலேயே நம்முடைய அன்பு வார்த்தையோடு முடிந்து விடாமல் செயல்களால் உறுதிப்படும் விதமாக இருக்க வேண்டும். சிலர் மிகுதியாக அன்பொழுக பேசுவார்கள், ஆனால் அந்த அன்பை உறுதிப்படுத்த ஒரு சிறு துரும்பை கூட அசைக்க மாட்டார்கள். செயல்களால் உண்மை என்று நிரூபிக்கப்படாத அன்பின் வார்த்தைகள் பிரயோஜனமற்றவை. அன்பு என்பது எளிதாக பிறரால் புரிந்து கொள்ளப்படுகின்ற ஒன்றல்ல. அதற்கொரு பிரயாசம் தேவை. எதையாவது இழக்காமல் நஷ்டப்படாமல் அன்பை உண்மை என்று காட்ட முடியாது. ஒரு மனிதன் தன் மனைவியிடம், அன்பே உனக்காக உயிரையும் விட ஆயத்தமாய் இருக்கிறேன், நீ பயப்படாதே என்று அடிக்கடி சொல்லி மனைவியை சந்தோஷப்படுத்துவானாம். ஒரு நாள் ஒரு குறுகலான மரப்பாலம் வழியாக ஒரு ஆற்றை கடக்கும் போது அவள் கால் இடறி ஆற்றில் விழுந்து விடுவாள். அவள் உயிருக்காக போராடும் போது அவனோ பாலத்தில் நின்று கொண்டு, அப்பொழுதும் அன்பே உனக்காக உயிரையும் விட ஆயத்தமாய் இருக்கிறேன், பயப்படாதே என்று கத்தினானாம். ஆனால் அவளை காப்பாற்ற அவன் எதையும் செய்யவில்லை. அநேகருடைய அன்பு இப்படித்தான் இருக்கிறது. வார்த்தைகளுக்கு அப்பால் எதுவும் இல்லை. ஆனால் அன்பின் சிந்தையை தங்களிடம் கொண்டவர்கள் அப்படி இருக்க முடியாது. தங்களை சிரமப்படுத்தி கொள்ளாமல் அவர்கள் தங்களை அன்புள்ளவர்களாக காண்பிக்க விரும்ப மாட்டார்கள். ஆம், சிந்தையில் ஆரம்பித்து செயலில் முடியும் அன்புதான் உண்மை அன்பு. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் சக மனிதர்கள் மீது அன்பும் அக்கறையும் கொண்ட மனிதர்களாக வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.